அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டின் பாதியை நாம் கடந்து ஜூன் மாதத்தில் இருக்கிறோம். கடந்த சில வாரங்களாகவே உலகெங்கிலும் திடீர் நிலநடுக்கங்கள், காலநிலை மாற்றங்கள் பற்றி நாம் செய்திகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஜோதிட சாஸ்திரத்தில் உலக நாடுகளின் விதியை கணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரிவுதான் முண்டென் ஆஸ்ட்ராலஜி எனப்படும் உலகியல் ஜோதிடம். இந்த 2026 ஜூன் முதல் டிசம்பர் 31 2026 வரையிலான அடுத்த 6 மாதங்களில் வானமண்டலத்தில் நிகழப்போகும் சில முக்கிய கிரக மாற்றங்கள் மற்றும் 2 மிகப்பெரிய கிரகணங்கள் இந்த உலகத்தை எப்படி பாதிக்கப் போகிறது, உலக அரசியல் மற்றும் இயற்கை சீற்றங்கள் எந்தெந்த பகுதியில் சாத்தியமாகலாம் என்பதை பற்றித்தான் இந்த பகுதியில் ஆழமாக, அதே சமயம் யதார்த்தமாக பார்க்க போகிறோம். இந்த பகுதியை உங்களது நண்பர்களுக்கும் குடும்ப உறவினர்களுக்கும் ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்யுங்கள் மக்களே. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த 6 மாத காலம் நாம் உற்று நோக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டம். முதலாவது நிகழ்வு முழு சூரிய கிரகணம் 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசி மக நட்சத்திரத்துக்கு வருகிறது. இரண்டாவது நிகழ்வு பகுதி சந்திர கிரகணம் 27-28 ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு வருகிறது. கும்பராசி மற்றும் மீன ராசியின் சந்திப்பு பகுதியான பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு வருகிறது. முண்டன் ஜோதிடத்தின் மிக முக்கியமான விதி என்னவென்றால், ஒரே நேரத்தில் 15 நாட்கள் இடைவெளியில் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் அடுத்தடுத்து நிகழ்வதால் அது பூமியின் காந்த புலத்திலும் தட்பவெப்ப நிலையிலும் மனிதர்களின் மனநிலையிலும் மிக பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக ஜூன் 2026 டிசம்பர் 31 2026 வரை இந்த வீரியம் கிரகணங்களின் சக்தியை பொறுத்து அமைகிறது. இப்போது இந்த கிரகணங்களின் நிலையை வைத்து எந்தெந்த நாடுகளில் இயற்கை மாற்றங்கள் வரலாம் என்று பார்ப்போம். சந்திர கிரகணம் நிகழும் இடம் நீர் ராசியான மீனத்திற்கு மிக அருகில் வருகிறது. பூமியின் காரகனாகிய செவ்வாய் மற்றும் சனியின் பார்வைகளால் பூமிக்கு அடியில் இருக்கும் தட்டுக்களில் டெக்டானிக் பிளேட் அழுத்தங்கள் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி சாத்தியமுள்ள பகுதிகள் பசிபிக் நெருப்பு வலயம், பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் என்று சொல்லக்கூடிய ஜப்பான், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் பப்புவா நியூ கினியா போன்ற தீவு நாடுகள் மட்டுமல்லாமல் கடலுக்கு அடியில் நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய அதிகமான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் சில கடலோர நாடுகளும் பாதிப்பை சந்திக்கும். இலங்கை, மணிலா, தைவான், திமோர், டோக்கியோ, யகோமா, வியட்நாம், ஜாவா, சுமத்ரா, அந்தமான் போன்ற தீவுகளிலும் நிலநடுக்கங்களும் சுனாமியும் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. தென்னிந்திய தமிழ்நாட்டில் கடலோர பகுதிகளில் திடீர் கடல் கொந்தளிப்பு அல்லது சுனாமி போன்ற எச்சரிக்கைகள் வரலாம். இது தவிர அமெரிக்காவின் மேற்கு பகுதியான கலிஃபோர்னியா மற்றும் சாண்டியாகோ போன்ற இடங்கள், சில மத்திய கிழக்கு நாடுகளிலும் நிலநடுக்கங்கள் பதிவாகும். அதிக மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு, மண் சரிவுகள் 2026ஆம் ஆண்டு 2 கிரகணங்கள் ஏற்படுத்தும் தாக்கத்தை முண்டன் ஆஸ்ட்ராலஜியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ஆசியா கண்டத்தில் இந்தியா, தென்னிந்தியா மற்றும் கடலோர மாநிலங்கள் பங்களாதேஷ், தமிழ்நாடு, கேரளா, சீனா, ஐரோப்பிய நாடுகளிலும் இந்த முறை வழக்கத்திற்கு மாறான கனமழை, எலினோ போன்ற கனமழையும் எதிர்பாராத பெரு வெள்ளமும் மண் சரிவுகளும்
மிக அதிகமாக ஏற்படக்கூடும் என்று முண்டன் ஜோதிட கூறுகள் காட்டுகின்றன. அடுத்ததாக உலக அரசியலில் என்ன நடக்கும்? சூரிய கிரகணம் சிம்ம ராசியில் நிகழ்கிறது. சிம்மம் என்பதே அரசு அதிகாரம், நாட்டின் தலைவர்கள் மற்றும் பிரதமர்கள், அதிபர்களை குறிக்கக்கூடியது. தலைவர்களின் பதவி மாற்றம் ஏற்படும். உலக அரங்கில் பெரிய ஆளுமையாக இருக்கும் சில முக்கிய நாட்டு தலைவர்கள், குறிப்பாக அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் அல்லது சில ஆசிய நாடுகளின் தலைவர்கள் கடுமையான அரசியல் சவால்களை சந்திப்பார்கள். சிலருக்கு எதிர்பாராத விதமாக பதவி இழப்புகள் கூட நேரலாம். இந்த சூரிய சந்திர கிரகணங்கள் ஒரே மாதத்தில் நிகழ்வதால் வயதான தலைவர்களின் உடல் நலம், முண்டன் ஜோதிடப்படி இந்த கிரகண காலகட்டம் ஏற்கனவே உடல் நலம் குன்றி இருக்கும் சில மூத்த வயதான உலகத் தலைவர்கள் அல்லது அரசியல் பிரமுகர்கள் சாதகமற்றதாக உள்ளது. உடல்நிலையில் திடீர் பின்னடைவோ அல்லது இயற்கை எய்தும் சூழலோ மறைவோ இந்த டிசம்பர் 31 நிகழலாம். உலக அளவில் அந்தந்த நாடுகளில் தற்காலிக அரசியல் குழப்பங்கள் வரலாம். உலக அளவில் பங்கு சந்தைகளில் இந்த ஜூன் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரை ஒரு திடீர் சரிவு அல்லது ஏற்றத்தாழ்வு வந்து போகும். இந்த 2 கிரகணங்களின் விளைவாக மக்களே போக்குவரத்து துறை என்று பார்க்கும் பொழுது விமான விபத்துகளும் ரயில் விபத்துகளும் மக்கள் அதிகப்படியான விபத்துகளையும் இந்த குறிப்பிட்ட காலங்களில் சந்திப்பார்கள். என் அன்பானவர்களே, இந்த கணிப்புகள் யாவும் கிரகங்களின் நகர்வுகளை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்பட்ட சாத்தியக்கூறுகள். இயற்கை நமக்கு சில சவால்களை கொடுக்கும்போது அதை எதிர்கொள்ளும் அறிவையும் தொழில்நுட்பத்தையும் மனித குலம் எப்பொழுதும் பெற்றுள்ளது. இந்த 2026 ஜூன் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். சமூக வலைதளங்களில் வரும் தேவையற்ற உலக அழிவு வதந்திகளை நம்பி பயப்பட வேண்டாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் பார்க்கலாம்.